ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தியை தாங்கி வருகிறது ஃபர்ஸ்ட் லைன். அதாவது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, மணிப்பூரில் மே மாதம் 3ஆம் தேதி ஒரு கலவரம் வெடித்தது. அதை பற்றி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல்ஸில் தான் நம்ம தான் பிரேக் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவா டுடேல அது வந்தது, தமிழ் குரலில் வந்தது. நீங்கள் அப்போ இருக்கிற வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மணிப்பூரை பொறுத்த அளவுக்கு என்ன பிரச்சனை, எதனால் அந்த கலவரம் நடந்துகிட்ருக்கு, கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து விட்டது. இன்றும் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது, தீ வைப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இப்படிலாம் போயிட்டுருக்குல்ல. இது ஏற்கனவே போட்டிருக்கோம், நம்ம ஃபஸ்ட் லைன்லேயும் இது போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னா, அங்கேருந்து 2 மாணவ பிரதிநிதிகள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்காகவும், இங்கு உள்ள அரசியல் தலைவர்களை சந்தித்து அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உண்மை நிலை என்ன அப்படின்றத விளக்குவதற்காகவும் இங்கே வந்திருக்காங்க. இப்போ மணிப்பூர்லேருந்து எந்தவித தகவலுமே வெளியே வராமல் இருந்தது. ராகுல் காந்தியை கூட உள்ள விடலை, அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். பத்திரிகையாளர்களை உள்ள விடலை, சர்வதேச பத்திரிகையாளர்களை விடலை. அப்புறம் கடைசியில் ராகுல் காந்தி ஹெலிகாப்டரில் போய் உள்ளே போயிட்டு அங்கே உள்ள மக்களை சந்தித்து அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் கேட்டார். அதையும் நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாணவர்கள் வந்திருக்காங்க. ஒருத்தர் அனஸ்கான், மற்றொரு ஃபர்கான். இவர்கள் 2 பேரும் மாணவர்கள், அதாவது மணிப்பூர் மாணவர்கள் அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள். ரைட்டா? இவங்க ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் மேற்படிப்பு படித்து கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் மணிப்பூர் யூனிவர்சிட்டியிலேயே மேற்படிப்பை படித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 3 இனங்கள் இருக்குது, இனக்குழுக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவதுனா மெய்தாய் ஒன்று இருக்குது, குக்கி ஒன்று இருக்குது, நாகா ஒன்று இருக்குது. இதில் மெய்தாய் கிட்டத்தட்ட 60%, 58லேருந்து 60% பேர் மெய்தாய் இன மக்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாமே சிட்டி பேஸ்டு, அதாவது அதோட தலைநகரான இம்பாலில் தான் நிறையா பேர் இருக்காங்க. குக்கீஸ், நாகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியா, ஹில் ரீஜனில் இருக்காங்க. இவர்கள் எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள். எனவே இந்த மெய்தாய் இன மக்களும் நாங்களும் எஸ்டி தான், சுதந்திரத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சில பல ஆவணங்களை தாக்கல் செய்து உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்தாங்க. அங்கே உள்ள ஹைகோர்ட் நீதிபதி அதை விசாரித்து விட்டு, இவர்கள்ட்ட சில ஆதாரங்கள் இருக்கு, இவர்களை எஸ்டி பிரிவில் சேர்க்க முடியுமா, மத்திய அரசு இது குறித்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு. இதைத் தொடர்ந்து தான் இந்த கலவரம் வெடித்தது. அதற்கப்புறம் இந்த மோதல் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அங்கே நடைபெற்று வருகிறது. நிறுத்த முடியாத மோதல். பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, கடை திறக்கலை, வேலைக்கு ஆள் போக முடியல. வேலைக்கு போனால் தான் அவனுக்கு பணம் வரும், சாப்பிட முடியும். இல்லை பேங்க்கில் காசு வச்சுருக்கவனு ஏடிஎம் வேலை செய்யலை. இப்போ இது சொல்லிட்டு இருக்காங்களே, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல, நெட்டு ஒர்க் பண்ணால் தானே அது ஒர்க் பண்ண முடியும், பேங்க்கு திறந்தால் தானே பணத்தை போட முடியும் ஏடிஎம்மில். இப்படி எதுவுமே செயல்படாமல் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே இருக்குது. இப்போ அங்கே என்ன நடக்குது, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், வெளியே சொல்கிறது மாதிரி இந்த மெய்தாய் இன மக்கள் எஸ்டி பிரிவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த போராட்டமா, இல்லைன்னா உள்குத்து என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குதுன்றது முதல் முறையாக இப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியிட வந்திருக்கிறாங்க நம்ம சகோதரர்கள். அவர்கள்ட்ட நம்ம கேட்போம், வாட்ஸ் ஹேப்பனிங் ரியலி இன் Manipur? Thank you for having us. As of now, it's almost 75 days the violence erupted, and it doesn't take the name to stop. So as of now, the violence is still going on. The curfew is still on. There were days when curfews were lifted for some hours during the daytime. There were days when normal office were open and normal economic transaction were allowed. However, the recent development is the curfew is not lifted. Violence is taking out in one place or other place, and the hatred among the people is increased day by day. And I would say it doesn't take the name to stop. So why it's continuing for more than 75 days? What the state government is doing there and central government is doing there? And central government may also took up many initiatives. Likewise, the state government also took initiatives. However, the deeply rooted grievances for both communities, the deeply divided two ethnicity is very much widened. That's why I thought it's not able to be stopped by the government. However, if we really wanted to know why this happened, we have to go a little bit before the timeline of this violence, and we need to check what would be the
major reason for this ethnic divide. So, what is the basic reason which community are fighting directly? What are the issues between which two communities? Kuki and Naga, or Naga or Meitei, or Meitei are with the Kukis? currently, the crisis is between Kuki and the Meitei community, and we cannot single out a very specific reason for this violence. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனை வந்து எஸ்டியாக வந்து மெய்த்தாய் மக்களை மாற்றணுன்ற ஒரு இஷ்யூ பேசிக்காக இருந்தால் கூட, அந்த மலைப்பகுதியில் வந்து அது இப்போ இந்த எஸ்டி மக்களான குக்கி மக்களுடைய ஆதிக்கத்தில் தான் மலைப்பகுதி இருக்குது. அவர்கள் தான் அங்கே இடம் வாங்க முடியும், அவர்கள் தான் அங்கே வாழ்விடமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற இருக்கிறதை உடைப்பதற்காக மெய்த்தாய் இன மக்களை எஸ்டி அப்படின்னு காமிச்சிட்டு, அதை வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அங்கே உள்ள ரிசோர்ஸஸை, அதாவது அங்கே உள்ள மினரல்ஸு, அங்கே உள்ள அந்த பெட்ரோலியம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கான். ஸோ இதையெல்லாம் கைப்பற்றுவதற்கு அப்போ எஸ்டி மக்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் இந்த இடத்தை வாங்க முடியும். அப்போ மல்டிநேஷனல் கம்பெனி சட்டத்தை உடைத்து கொண்டு உள்ளே வர முடியாது. அதனால அந்த மெய்த்தாய் இன மக்களையும் எஸ்டி மக்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா அவர்கள் மூலமாக அந்த இடங்களை கைப்பற்றி பெரிய பெரிய கம்பெனிகளை சுரங்கங்களை அங்கு தோண்டி அங்கு உள்ள வளங்களை சுரண்டுவதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்குறாங்க. இது வந்து ஜாதி ரீதியான எஸ்டி எஸ்சி அப்படின்ற மாதிரி பிரச்சனையோ இல்லை அதர் எம்பிசி எஸ்டின்ற மாதிரியான பிரச்சனையை தாண்டி இது வந்து முழுக்க வியாபார ரீதியான தொழில் ரீதியான ஒரு விஷயத்தை உள்ளே புகுத்தி அந்த மாநிலத்தோடைய வளத்தை சுரண்டுவதற்கான ஒரு முயற்சி தான் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. மற்றொரு நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். Now another charge is coming from your people. That's Adani company is going to start a plant there. So to bringing that plant, they are planning to convert Meitei into ST community. Then they can capture those land and they can start new mineral mines there. The thing about Adani is that recently a new forest amendment bill has been come up, and it has been criticized by almost all the sections of erstwhile. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள வளங்களை சுரண்டுவதில் நடக்கும் போட்டி தான் இப்போ அங்கே ஒரு கலவரமாக மாறி இருக்கு. மக்களை தூண்டி விட்டு புரியாத மக்களிடம் இந்த இன உணர்வையும் அந்த ஜாதி உணர்வையும் தூண்டிவிட்டு இவர்களை மோத வைத்து, ஆனால் இதற்கு காரணம் அதுவல்ல. இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து அதானி நிறுவனங்கள் உட்பட 2014 இவர்களோட பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கு. அங்கே வந்து மைன்ஸுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்கு. அதில் உள்ள வளங்களை சுரண்டுவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சதி சட்டத்தில் அதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதை இவர்களால் உடைக்க முடியவில்லை என்பதற்காக மெய்தாய் இன மக்களை வைத்து இவர்கள் குக்கிக்கும் மெய்தாய்க்கும் ஒரு மோதலை உருவாக்கி அதில் குளிர்காய நினைக்கிறார்கள். இது வந்து இவர்களுக்கான இன மோதலோ மத மோதலோ கிடையாது. அதாவது இது வந்து முழுக்க அங்கே உள்ள வளங்களை கொள்ளையடித்து செல்ல மல்டிநேஷனல் கம்பெனிஸ் போட்ட திட்டம் தான் இது. இதன் அடிப்படையில் தான் அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னும் சில கேள்விகள் கேட்போம், அதையும் உங்கள்கிட்ட பதில் நான் வாங்கி தரேன். ஒய் Meitei people are cookies. Why they are not able to understand what the multinational companies are going to do there? Why they are fighting to each other? Yes, people. No, the other your students union or anything. So you can clearly define what's happening there to cookies or Nagas. This is only the fight between. This is the fight for capturing the mines and other things. Correct. So that is not a fight between cookies and Nagas. You can explain to cookies and Nagas people this, no? Why they are not understanding this? First of all, living in multi-ethnic society, and living in a post-colonial society like India. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிந்திருப்பதை பயன்படுத்தி கொண்டு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா,
இந்த நாட்டை மேல் நோக்கி, அதாவது வளர்ச்சியை நோக்கி கொண்டு வருவதற்காக பயன்படுத்தாமல் இவர்களை மோதவிட்டு, இவர்கள் இருவருக்கும் சண்டையை இழுத்து விட்டு, இதன் மூலமாக வந்து கார்ப்பரேட்டுகள் வந்து பல்வேறு அறுவடைகளை செய்வதற்கு உதவுகிறார்கள். அது மக்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. பொதுவாகவே மக்கள்கிட்ட இதை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ உள்ள காலங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன மோதல்கள் மத மோதல்களை வைத்து ஒரு கேம் ஆடி அந்த வந்து வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு போவதற்கான திட்டம் தான் இது. அதற்கு வந்து இவர்களுக்கு அது புரியக்கூடாது அப்படின்னா மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் இவர்களை 2 பேரையும் மோத விட்டு அதில் அறுவடை செய்யத்தான் அந்த அரசியல் கட்சிகள் பார்க்கின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதானி கம்பெனியை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ அதை கொண்டு வந்தால் அதில் உள்ள சட்டங்களை உடைக்க வேண்டியது இருக்கும். அது நாடு முழுவதும் உடைக்க வேண்டியது இருக்கும். மணிப்பூரில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தி இந்தியா. இந்தியாவில் வந்து இப்போ சட்டத்தை மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ என்னென்னா அங்கே இவர்களை 2 பேரையும் மோத விட்டு இனி நானும் ஒன்று மக்கள் வாயில மண்ணுன்ற மாதிரி என்னென்னா இந்த மெய்தா இன மக்களையும் அவர்களை வந்து எஸ்டி பிரிவுகளை கொண்டு வந்து குக்கி இன மக்களும் ஒன்று அப்படின்னு ஆக்கிட்டோம் அப்படின்னா அப்போ மெய்தா இன மக்களும் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இடங்களை வாங்க முடியும், வளங்களை வந்து அவர்களை கைப்பற்ற முடியும். அவர்கள்ட்ட இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸை வச்சு இது பண்ணி அவர்களை கைப்பாவை ஆக்கி கொண்டு இவர்கள் வந்து அவர்கள் ஏதாவது சிஇஓ ஜிஎம் எம்டின்னு போட்டு அந்த கம்பெனி அப்படியே கேப்சர் பண்ணி எல்லா காசையும் அடிச்சுட்டு டெல்லி கொண்டு போயிடுவான், பாம்பே கொண்டு போயிடுவான், குஜராத்தி கொண்டு போயிடுவான். ஸோ இதுதான் இவர்களோட பிளான். இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை வந்து தெளிவாக அங்குள்ள மக்கள் அவர்கள் சார்பான அந்த மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்களே சொல்லும்போது இதற்கு கூடுதல் உண்மைத்தன்மை கிடைக்கும் என்பதற்காக தான் இந்த பேட்டியை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் வந்து தெளிவாக இருவரும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து மணிப்பூர்லேருந்து இங்கே வந்து ஒருவர் வந்து ஆஸ்திரேலியாவில் படிக்கக்கூடிய மாணவர், இன்னொருத்தர் மணிப்பூர் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர். இவர்கள் இருவரும் வந்து அங்கே என்ன நடக்குதுன்றது தெளிவாக நம்மகிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. இனி வந்து இவர்களுடைய இப்போ இந்த பேட்டியோட சாராம்சம் என்ன, ஒட்டுமொத்தமாக இவர்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அங்கு வந்து இந்த எஸ்டி பிரிவில் சேர்க்கணும்னு சொல்லி மெய்தாயும் குக்கியும் மோதுறாங்கன்ற மாதிரி தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணப்படுது. அவர்களுக்குள்ள இனம் மோதல் வருது, சண்டை வருதுன்னு தான் காட்டப்படுது. அது கிடையாது. மல்டிநேஷனல் கம்பெனியும் அதானி போன்ற நிறுவனங்களும் இங்கே உள்ள வளங்களை சுரண்டி கொண்டு போகிறதுக்காக இவர்கள் இருவரையும் மோத விட்டு குளிர் காயணும்னு நினைக்கிறாங்க. இதற்கு அடித்தளமிட்டதே பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்கள் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் இவர்கள் பேட்டியோட சாராம்சமாக இருக்குது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.